கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடந்த கால கண்ணீர், மறைக்கப்பட்ட காயங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீரக்கூடிய ஒரு காலங்கள் என்பது வந்துவிட்டது என்று தாங்க கூற வேண்டும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறைகள் உங்களுடைய மனம் உடைந்திருக்கும், யாரால் உடைந்திருக்கும் என்று உங்களால் கணக்கு போட முடியுமா? கடகத்திற்கு மனம் என்பது கண்ணாடி போன்றது. நீங்கள் எண்ணற்ற முறைகள் உடைத்திருப்பீங்க. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? உங்களை யதார்த்தமான எதிரிகள் உடைப்பதற்கு கிடையாதுங்க. எளியிலிருந்து வரக்கூடிய மனிதர்கள் உங்களை ஒருபோதும் உடைத்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய மனதை நீங்கள் எனது என்று நினைத்த சில இரத்த உறவுகளும் உயிராக கருதிய நண்பர்களுமே தாங்க உங்களுடைய மனதை அதிகமாக உடைத்திருப்பாங்க. ஆனா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா நடக்கவும் செய்திருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் தேய்ந்து வளர்வது போல உங்களுடைய நம்பிக்கையும் பல முறை தேய்ந்தும் போயிருக்கும். ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனை பார்த்தும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குறிப்பா நீங்கள் யாருக்காக அதிகமாக அழுதீர்களோ அவர்களே உங்களுடைய கண்ணீரை நாடகம் என்று ஏளனம் செய்த போது உங்களுடைய இதயங்கள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில யார் யார் உண்மையான மனிதர்கள், யார் யாரெல்லாம் நம்ம கூட கஷ்டங்கள் எந்த சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறார்கள் என்பதை போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள உணர்த்தவும் ஆரம்பிக்கும். இதே போல உங்களுடைய வாழ்க்கையில அமைதி என்ற வேதனையையும் தனிமையின் ஒரு ஆழத்தையும் நீங்க பார்த்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. உங்களுடைய அமைதி என்பது நிம்மதி மட்டும் கிடையாது, அது ஒரு கதறலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வெளியே சொன்னால் அது உங்களுக்கு புரியாது, சொன்னாலும் தீர்வு என்பது கிடைக்காது என்ற விரக்தியில் நீங்கள் மௌனத்தை சூடிக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் போதும் நான் இங்கே ஏன் இருக்கிறேன் என்ற ஒரு விதமான சூனியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அந்த ஒரு தனிமை உங்களுடைய வாழ்க்கையில கொடிய ஒரு விஷயமாகத்தாங்க இருக்கும். படுக்கை அறையில் விளக்கை அணைத்த பின்பு இருட்டில் உங்களுடைய மனசாட்சியோடு நீங்கள் நடத்திய போர்கள் யாருக்குமே இதுவரைக்கும் தெரியவே தெரியாது. அது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த தனிமை தாங்க உங்களை ஒரு நாணியாக மாற்றிருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க உங்களுக்குள்ள புரியவும் ஆரம்பிக்கும். ஏன் இவ்வளவு பொறுமை, தீராத காயங்கள் என்ன அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க பொறுமை காட்டுவது பயத்தால் மட்டும் கிடையாது, அன்பினாலும் நீங்க பொறுமையாக இருப்பீங்க. இன்று இல்லாவிட்டாலும் நாளை அவர்கள் எனக்கு மாறி விடுவார்கள், என்னை பிடித்த ஒரு மனிதர்களாக அவங்க என்னை தேடி வருவாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையானது இருக்கும். ஆனா அந்த குருட்டு நம்பிக்கையில தான் நீங்கள் உங்களுடைய சுய மரியாதையை அடக வைத்திருப்பீங்க சில மனிதர்களிடம். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அதுவும் உங்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அதுவும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மனதில் ஆறாத வடு எது தெரியுமா? உங்களுடைய கஷ்ட காலத்தில் நீங்கள் தேடிய கைகள் எட்டாமல் போனதும், நீங்கள் செய்த தியாகங்கள் வெறுமனே கடமை என்று நீங்கள் சுருக்கப்பட்டதும் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் கொடுத்த அன்பு கடலாக இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைத்தது சில துளிகள் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்தது என்போ கடல் அளவுல எவ்வளவு அலைகள் வருமோ அந்த அளவுக்கு அன்பை நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்தது தீர்த்தம் போல ஒரு துளி சொட்டு நீரை மட்டும்தாங்க உங்களுக்கு திரும்ப கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில தியாகமும் வெளியே சொல்ல முடியாத ரகசிய கதைகளும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்தின் கௌரவத்திற்காகவும் பிள்ளைகளின் அல்லது துணையின் எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் இழந்த சந்தோஷங்கள் வாழ்க்கையில ஏராளமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க பலமுறை வெளியே சொல்ல முடியாம விழுங்கிய சில உண்மைகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்களோ என்று நினைத்து உங்களுடைய காயங்களுக்கு நீங்களே மருந்திடுபவராக இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. நீங்க செய்த மிகப்பெரிய தியாகங்கள் உங்களுடைய இளமை மற்றும் கனவுகளாகவும் இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே போக போகத்தாங்க உங்களுக்குன்னு புரியவும் ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். எவ்வளவோ விஷயங்களை நீங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனா அது எல்லாமே நீங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் தாங்க இதெல்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா மற்றவர்கள் அந்த எண்ணங்களை உங்கள் மீது வைத்திருக்காமல் உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நடக்கப் போகிறது. அது எந்த மாற்றங்கள் என்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த மாற்றம் நீங்க வெறும் நாளாக மட்டும் இருந்தால் போதாது. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரே ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மனதார வீட்டில் வைத்து செய்து விடுங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறப்போகிறது. அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கர்மா நிவாரணி காலமாக நிச்சயமாக நடக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நிச்சயமா நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பணமும் சந்தோஷமும் சேரக்கூடிய ஒரு காலமாக மாறிவிடும். உங்களுடைய ராசிக்கு இனி குரு பகவானின் பார்வை மற்றும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதால் பணப்புழக்கங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்குள்ள அதிகரித்து விடும். இதுவரைக்கும் கையில் காசு தங்கவில்லையே என்று இயங்கிய காலங்கள் முடிந்து சேமிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்துவிடும். நீங்கள் இழந்த சொத்துக்களோ அல்லது நகைகளோ மீட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாறவும் செய்யுங்க. ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவானது நிச்சயமா கூடவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து வாழ்க்கை நிச்சயமா உயரவும் ஆரம்பிக்கும். இரண்டாவது வாய்ப்பா உங்களுக்கு எது தெரியுமா இருக்கும்? வெற்றியை நோக்கிய உங்களுடைய பயணமாக இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் ஆனது கொடுக்க போகிறது. உங்களை விட்டு போனதெல்லாம் மீண்டும் உங்களை தேடி வரும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வட்டியும் முதலுமாக திரும்ப உங்களுக்கு கிடைத்துவிடும். ஒரு தொழிலில் நீங்க தோல்வி அடைந்திருப்பீங்க. இப்போது அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்துடன் கைகூடவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க காத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி அது வெளிநாட்டு யோகமாகவோ புதிய வீடு தொடர்பானதாகவோ அல்லது வேலை மாற்றமாகவோ கூட இருந்திருக்கலாம். ஆனா அதற்கும் இந்த ஒரு நேரத்துல ஒரு தீர்வானது கிடைக்கும். அதற்கும் தீர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியானது நிச்சயமாக தேடி வரும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கை கதவை தட்டும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியையும் தேடி கொடுக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மூக்கின் மேல் விரல் வைக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வட்டத்தில் இணைவார்கள். பழைய கசப்பான உறவுகள் விலகி உண்மையான பாசங்கள் காட்டக்கூடிய உறவுகள் உங்களை தேடி வரவும் செய்வாங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பரிகாரம் ஒன்றை செய்ய வேண்டும். இந்த ஒரு எளிய பரிகாரம் இதுதாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க முழுமைக்கும் பண்ணிவிட்டாலே போதும். ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு நீல நிற பேனாவை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து நான் சொல்வதை அந்த ஒரு பேப்பரில் அப்படியே நீங்கள் எழுத வேண்டும். என் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி குடும்பம் சந்தோஷம் அதிகரிக்கட்டும் என்று 21 முறைகள் நீங்கள் அதில் எழுத வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக 21 முறைகள் நீங்கள் எழுதிவிடுங்கள். அதை சந்திரனை பார்த்து இரவு நேரத்தில் மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்க இரவு நேரங்களில் வைத்து எழுதினாலும் சரி, இல்லை என்றால் நீங்கள் எப்பொழுது வைத்து எழுதினாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்திற்குரியது. ஆனால் இதை நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் செய்ய வேண்டும். திங்கட்கிழமை இதை நீங்கள் செய்தால் மன அமைதி உங்களுக்குள்ள கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் அதில் எழுதி வைக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தம் கொடுக்கும். இதை நீங்கள் எழுதி மடித்து வைத்துக்கொண்டு இரவு நேரங்களில் சந்திரனை பார்த்து இரவு தூங்குவதற்கு முன்பு அந்த ஒரு பேப்பரை நீங்கள் இரவு நேரங்களில் நீங்கள் வெளியில் தீபத்தை ஏற்றுவீங்க அல்லவா, வீட்டு வாசலுக்கு வெளியில தீபத்தை ஏற்றுவீங்க அல்லவா, அந்த ஒரு தீபத்துல இந்த ஒரு பேப்பரை எப்படியாவது நீங்க எரித்து விடுங்க. இதனை மட்டும் நீங்க செய்தால் போதும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகள் காயங்கள் எல்லாமே தீரவும் ஆரம்பிக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு பேப்பரை எழுதி அதை மடித்து வைத்து பூஜை அறையில வைத்து பூஜை செய்து திங்கட்கிழமை மாலையில் எழுதி இரவு நேரத்துல வீட்டுக்கு வெளியே ஒரு தீபத்தை சந்திர பகவானுக்கு ஏற்றும் பொழுது அந்த ஒரு தீபத்துல இந்த ஒரு பேப்பரை மட்டும் எரித்து விடுங்க. இதை மட்டும் நீங்க செய்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது இந்த கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரகசியமாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில வீண் போகாமத்தாங்க இருக்கும். பிரபஞ்சம் அதை ஒரு கணக்கில் வைத்து கொண்டு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்கள் பக்கம் நிச்சயமா கிடைத்துவிடும். நீங்கள் இழந்தது என்று நினைப்பவை எல்லாம்
உண்மையில் உங்களை விட்டு செல்ல வேண்டிய குப்பைகள் தான். அதுவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைத்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே தாங்க நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய பிறவி எடுப்பீங்க. இனி உங்களுடைய கண்கள் மற்றவங்களுக்காக அழாதுங்க. உங்களுடைய வெற்றியை பார்த்து ஆனந்த கண்ணீர் அனைத்துமே உங்களுக்குள்ள வடிக்க ஆரம்பிக்கும். நீங்க காட்டிய பொறுமைக்கான பரிசை இயற்கையானது உங்களுடைய வாழ்க்கையில இறுதி நேரத்தில் உங்களுக்கு தேடி வந்து கொடுக்கும். அதுவும் இந்த ஒரு காலம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராஜ்யமாக மாறிவிடும். நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க கேட்டதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, உங்களுக்குள்ள நிச்சயமா பல விஷயங்கள் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த கடகம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உள்ள கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எதெல்லாம் அதில் எழுதி வைக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தம் கொடுக்கும். இதை நீங்க எழுதி மடித்து வைத்து கொண்டு இரவு நேரங்களில் சந்திரனை பார்த்து இரவு தூங்குவதற்கு முன்பு அந்த ஒரு பேப்பரை நீங்க இரவு நேரங்களில் நீங்க வெளியில் தீபத்தை ஏற்றுவீங்க அல்லவா, வீட்டு வாசலுக்கு வெளியில தீபத்தை ஏற்றுவீங்க அல்லவா, அந்த ஒரு தீபத்துல இந்த ஒரு பேப்பரை எப்படியாவது நீங்க எரித்து விடுங்க. இதனை மட்டும் நீங்க செய்தால் போதும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகள் காயங்கள் எல்லாமே தீரவும் ஆரம்பிக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு பேப்பரை எழுதி அதை மடித்து வைத்து பூஜை அறையில வைத்து பூஜை செய்து திங்கட்கிழமை மாலையில் எழுதி இரவு நேரத்துல வீட்டுக்கு வெளியே ஒரு தீபத்தை சந்திர பகவானுக்கு ஏற்றும் பொழுது அந்த ஒரு தீபத்துல இந்த ஒரு பேப்பரை மட்டும் எரித்து விடுங்க. இதை மட்டும் நீங்க செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது இந்த கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரகசியமாகத்தான் இதுவரை